கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். லூக்கா 1வது அதிகாரம் 28வது வசனம். ஆமீன். கர்த்தர் இந்த நாளையில சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, இன்னைக்கு நம்ம மரியாதை குறித்து பார்க்க போறோம். மரியாள் இருந்த ஊர் வந்து நசரேத் என்னும் ஊரில் அவங்க இருந்தாங்க. அது ரொம்ப ஒரு அற்பமாய் எண்ணப்பட்ட ஊர். நசரேத்தில் நன்மை தோன்றுமா அப்படின்னு வந்து நாத்தான்வேல் கூட சொல்றாரு. ஏன்னா அங்க வந்து ரோமர்கள் வந்து அங்க வந்து தங்கும் ஒரு இடமாய் காணப்பட்டது. அவங்க இளைப்பாறுற இடமாய், ஒரு அருவருப்புக்கான ஒரு இடமாய் காணப்பட்டது. அவ்வளோ ஒரு ஒரு மோசமான இடத்துல தான் மரியாள் வந்து கருப்பு கரிசியா அங்க வாழ்றாங்க. நம்ம இருக்க இடங்கள், பட்டணங்கள் எவ்வளோ ஒரு மோசமா இருக்கலாம். நம்ம இருக்க ஏரியாங்க ரொம்ப மோசமா இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல தான் வந்து மரியாளை வந்து ஒரு கற்புக்குள்ள ஒரு பெண்ணாய் பார்த்து தேவதூதன் வந்து ஒரு செலக்ட் பண்ணப்படுறாங்க அவங்க. எவ்வளோ ஸ்திரீகள் இருக்காங்க. ஆனா மரியாளை வந்து அந்த ஒரு இடத்துல போய் நசரேத்தினும் ஒரு மோசமான இடத்துல போய் மரியாளை வந்து தெரிந்து கொண்டு, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, அநேக ஸ்திரீகள் இருக்காங்க, ஆனால் நீயும் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லிட்டு தேவதூதன் சொல்றாரு. அது வந்து மரியாளோட ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி. எந்த இடத்துல நம்ம இருந்தாலும் கர்த்தருக்கென்று நம்ம உண்மையாய் வாழும்போது, அது ரொம்ப மோசமான பட்டணமா இருக்கலாம், மோசமான கிராமமா இருக்கலாம், விக்கிரகங்கள் மத்தியில இருக்கலாம், மோசமான ஆட்களின் மத்தியில இருக்கலாம். ஆனா நம்மள வந்து கர்த்தர் நம்ம இருதயத்தை பார்க்கிறார். மரியாள் இங்க எப்படி அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க பரலோகம். அவங்க இருதயத்தை கொண்டு நீங்க எங்க வேணாலும் இருங்க, ஆனா உங்க இருதயத்தை வந்து கர்த்தர் பார்க்கிறார். மோசமான இடத்துல இருக்கலாம், மோசமான குடும்பங்கள்ல இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கார். நீங்க எல்லாருமே வந்து ஒரு சூசனான ஒரு ஆள். இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்க எல்லாருமே கர்த்தர் குறிப்பா இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்க எல்லா ஸ்திரீகளை நோக்கி சொல்லுகிறார். நீங்க எல்லார் மேலும் கர்த்தர் வந்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்குள்ள, கர்த்தரின் திட்டத்துக்குள்ள வந்தீங்கன்னா நீங்க எல்லாருமே கிருபை பொருந்தியவர்களா இருப்பார்கள். இந்த மாதிரி டெய்லியும் வீடியோவை நீங்க பார்க்கணும்னா, கர்த்தரின் வார்த்தையை கேட்கணும்னா ஃபாலோவும் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா. ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா.